3 பேர் 4 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு மளிகை வாங்க போனாலே 7000 8000 பில் வருதா? டிமார்ட் போனா எந்த பொருளை எப்படி வாங்கணும்னு தெரியலையா? இந்த வீடியோ உங்களுக்கு தான், ஸ்கிப் மட்டும் பண்ணிடாதீங்க. மந்த்லி 1000 rupees லாஸ் பண்ணிடுவீங்க. வெல்கம் டு ஹோம் கிரியேட்டர் தமிழ். எல்லா டிமார்ட் வீடியோலையும் சொல்ற மாதிரி தான், வீட்டில இருந்து லிஸ்ட் எழுதிட்டு போயிடுங்க. லிஸ்ட் எப்படி போடணும்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் ஐகார்ட்ல கொடுக்குறேன். டிமார்ட் போறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறதையே நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவையும் நீங்கள் பார்க்கலன்னா அதையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், நீங்கள் அதையும் பார்த்துருங்க. இனி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், லிஸ்ட் போடும்போது நீங்கள் ஃபுட் ப்ராடக்ட்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ஃபர்ஸ்ட் எழுதிருங்க. அதுக்கப்புறம் நான் ஃபுட் ப்ராடக்ட்டை லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. ஏன்னா எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் இல்லை டிமார்ட்லேயும் வச்சுக்கோங்க, ஃபுட் ப்ராடக்ட் தனி செக்ஷன், நான் ஃபுட் ப்ராடக்ட் தனி செக்ஷனாக தான் வச்சுருப்பாங்க. எந்த கடையை பார்த்தீங்கன்னாலும் ஃபஸ்ட்டு ஃபுட் ப்ராடக்ட் தான் வச்சுருப்பாங்க. அடுத்தடுத்து உள்ளே போக போக தான் நான் ஃபுட் ப்ராடக்ட் நீங்கள் பார்க்க முடியும், இல்லாட்டி அது செகண்ட் ஃப்ளோரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பேசிக்கில் தான் எல்லா சூப்பர் மார்க்கெட்டுமே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி லிஸ்ட் போட்டுக்கோங்க. அது போக ஒரு ஃபுட் ப்ராடக்ட், ஒரு நான் ஃபுட் ப்ராடக்ட்னு லிஸ்ட் போட்டிருந்தா இதை அப்புறம் எடுத்துக்கலாம், இதை கடைசியாக எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சி எது முக்கியமான தேவையோ அதை வாங்க மறந்துடுவோம். கடைசியில் வீட்டுக்கு வந்தக்கப்புறம் தான் நாமளே அதை கவனிச்சிருப்போம். ஸோ ஹஸ்பண்ட் கிட்ட திரும்ப கூப்பிட்டு போக சொன்னால் என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால எப்போவுமே ஃபுட் ப்ராடக்ட் தனியாக, நான் ஃபுட் ப்ராடக்ட் தனியாக லிஸ்ட் பண்ணுங்க. செகண்ட் டிப், லிஸ்ட் போடும்போதே அத்தியாவசிய பொருட்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. உதாரணத்துக்கு நிறைய வீடியோவில் டிமார்ட்ல கிச்சன் ப்ராடக்ட்ஸ், ஆன்லைன் கிச்சன் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் பார்த்து டெம்ட் ஆகி எடுப்பிலே பிளாஸ்டிக் செக்ஷன் போய் நிற்காதீங்க. ஏன்னா டிமார்ட் பிளாஸ்டிக் கிளாஸ் கண்டெய்னர்ஸ் கண்டிப்பாக நம்மளை டெம்ட் பண்ணிடும். ஸோ பி கேர்ஃபுல். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஒரு 800க்கு ஒரு நான்ஸ்டிக் பாத்திர செட்டு வாங்குறதா வச்சுப்போம். ஒரு 12 to 13 கிலோ அரிசி வாங்குற அந்த காசுக்கு நீங்க பாத்திரத்துக்கு செலவு பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இப்போ சொல்லுங்க, இந்த நான்ஸ்டிக் பாத்திரம் இல்லாம ஒரு மாசம் ஓட்ட முடியுமா, இல்ல இந்த அரிசி இல்லாம உங்களால ஒரு மாசம் ஓட்ட முடியுமான்னு. ஸோ இதுல எது இம்பார்ட்டனோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. தேர்ட் டிப், மற்றவங்க உங்களை பார்க்குறாங்க, நம்ம ஒரு பொருளை ரேட் பார்த்துட்டு வாங்கினா நம்மளை சீப்பாக நினச்சிருவாங்க அப்படின்னலாம் நீங்களே நினச்சிக்கிட்டு கைக்கு கிடைச்ச பொருளை எல்லாம் அள்ளி ட்ராலியில் போட்டு பில்லிங் கவுண்டர் போய் நின்றாதீங்க. ஒரு நிமிஷம் நிதானமாக நின்று பாருங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு மஞ்சள் தூள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கலாம். அங்கே என்னென்ன பிராண்ட் இருக்குது, எந்த பிராண்டு நமக்கு தெரிஞ்ச பிராண்டாக இருக்குது, எதில் அளவு அதிகமாக இருக்குது, எது ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. ஸோ இதையும் பார்த்து வாங்குங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் டிப்பு, don't do impulse shopping. Impulse shopping means curiosity shopping. For example, ஒரு குக்கிங் வீடியோ பார்த்துட்டு அதில் அவங்க வாங்கி காட்டுற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வீட்டில் வாங்கி நிறைக்கிறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பீஸா பாஸ்தா சாஸ் வாங்குறீங்க, இல்லை ஒரு ஹெர்ப்ஸ் வாங்குறீங்கன்னு வச்சுக்கலாம். அது உங்களுக்கு உண்மையிலே யூஸ் ஆகுமா, அந்த பொருளோட ரியல் இன்க்ரீடியன்ஸ் என்ன, அது எப்படியெல்லாம் மல்டிபிளாக யூஸ் பண்ணலாம். சப்போஸ் அந்த ரெசிபி செஞ்சு வீட்டில் யாரும் சாப்பிட்லன்னா பேலன்ஸ் இருக்கிற சாஸ் நமக்கு யூஸ் ஆகுமா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ராடக்ட் எல்லாம் செய்கிற ரெசிபி நம்ம வீட்டில் எல்லாரும் சாப்பிடுவாங்களா அப்படிங்கிறதையும் யோசிச்சுக்கோங்க. ஃபிஃப்த் டிப், ஹெல்த் கான்சியஸ் மேலே இருக்கிற முகத்தால் பர்ச்சேஸ் பண்ணுறது. ஹெல்த் கான்சியஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் அதுக்காக ஒரு டாக்டரோ இல்லை ஒரு நியூட்ரிஷன் கிட்டேயோ அட்வைஸ் கேட்காம யாரோ ஒருத்தவங்க சொல்கிறத வச்சுட்டு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணாதீங்க. அப்படி நீங்கள் வாங்குகிற பொருள் எல்லாமே உங்களுக்கு நஷ்டத்தில் தான் போய் முடியும். எக்ஸாம்பிளுக்கு நான் என்னையவே உதாரணமாக சொல்கிறேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோவில் சியா சீட்ஸ் வாங்கி காமிச்சிருந்தேன். இந்த சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதை சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நானும் அதை நம்பி தான் வாங்கினேன். கடைசியில் நான் அதை ஒரு 2 days தான் குடித்தேன். பட் உடம்பெல்லாம் இச்சிங் ஆகி டாக்டர் கிட்ட போக வேண்டியதாச்சு. ஸோ எனக்கு டாக்டர் ஃபீஸும் தண்டமாச்சு, இது வாங்கியும் தண்டமாச்சு. ஸோ டாக்டர் என்கிட்ட அதை எடுத்துக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த அமௌண்ட் எனக்கு வேஸ்ட்டு தாச்சு. அதனால யாரோ ஒருத்தவங்க சொல்கிறத நம்பி அது ஹெல்த்தியான விஷயம்னு நீங்களே நினச்சிக்கிட்டு அதை வாங்கி உங்கள் காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்கள் டாக்டர் சொல்கிற பொருளை வாங்கி நீங்கள் சாப்பிடுங்க, அது தப்பு கிடையாது. பட் தேவையில்லாமல் நீங்களாவே இந்த ஆன்லைன்லலாம் பார்த்துட்டு இதையும் வாங்கிட்டு இருக்காதீங்க. சிக்ஸ்த் டிப், ஆஃபர்ஸை ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது. மேக்ஸிமம் சோப் ஐட்டம்ஸ் ஆஃபரில் இருந்தால் அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தெரிஞ்ச பிராண்டாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக பல்காக வாங்கிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த முறை டிமார்ட் போன போது ஒரு 4 லிட்டர் வாஷிங் லிக்விட் 2 லிட்டரோட விலையில இருந்தது. ஆக்சுவலாக நான் இது வாங்கணுங்கிற பிளான்லாம் போல, 2 லிட்டர் தான் பர்ச்சேஸ் பண்ணலான்னு பார்த்தேன். பட் நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் லிக்விடோட
ரேட் எல்லாமே அதிகமாக இருந்தது. அப்படி நான் கம்பேர் பண்ணும்போது அதை 2 லிட்டர் வாங்குறத விட ஒரு 50 ரூபா தான் டிஃப்ரென்ஸ் இருந்தது. அந்த 50 ரூபா டிஃப்ரென்ஸில் எனக்கு 4 லிட்டர் கிடைக்குதுன்னு தெரிஞ்சப்ப நான் இதை வாங்கிட்டேன். அது போக இந்த பிராண்டு நான் ஓரளவுக்கு கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய சின்ன சின்ன ஷாப்லலாம் வச்சு சேல் பண்ணியிருக்காங்க. இதில் நான் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் நான் இதை வாங்கிட்டேன். நான் வாங்கினால நீங்களும் வாங்குங்கன்னு நான் சொல்ல வரல. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஸோ இந்த ப்ராடக்ட் வாங்கினதால எனக்கு என்ன லாபம்னு பார்த்தீங்கன்னா, 4 லிட்டர் வாங்கி வைக்கிறதுனால இப்போ எனக்கு இது எக்ஸ்பைரி ஆக போகிறதில்ல. இதில் பூச்சி பிடிக்கிற பிரச்சனைலாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ அடுத்த 2 மாதத்துக்கு எனக்கு லிக்விட் செலவு மிச்சம் அப்படின்னு நினச்சி நான் வாங்கி வச்சுட்டேன். ஸோ இதனால் எனக்கு ஓரளவுக்கு அமௌண்ட் சேவ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி எப்போது ஆஃபரில் ஏதாவது ப்ராடக்ட் நான் ஃபுட் ப்ராடக்ட் உங்களுக்கு தெரிஞ்ச பிராண்டில் வரும்போது நீங்களும் வாங்கி வச்சுக்கோங்க. நான் அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா தான் இருக்குது. இது ஒர்த் பையிங் தான் சொல்லுவேன். இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நம்ம சேனலில் கிவ் அவே போயிட்டுருக்கு. நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கிவ் அவே வீடியோவோட லிங்க் ஐ கார்டில் கொடுக்குறேன். இந்த வீடியோக்கு கீழே உள்ள டைட்டில் மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டெஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் கிவ் அவே வீடியோ இருக்கும். நீங்கள் அதையும் பாருங்கள், பிடிச்சிருந்தா பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இப்போ வரைக்கும் அந்த வீடியோ பெருசாக வியூஸ் போகலை. ஒரே ஒருத்தவங்க மட்டும்தான் அதில் கமெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ அவங்களுமே வீடியோவை ஃபுல்லாக பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஸோ யாராவது பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். சப்போஸ் யாருமே பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்னா நான் கிவ் அவே கேன்சல் பண்ணிடுவேன். நம்மளோட இன்னொரு சேனல் இருக்குது. அந்த சேனலோட லிங்க்கும் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் குர்த்திஸ் லெகின்ஸ் எல்லாம் கம்மி ரேஞ்சில் தேடிட்டுருக்கீங்கன்னா அந்த சேனல் லிங்கை கிளிக் பண்ணி அந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுலேயும் நான் ஷார்ட்ஸாக அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் அதுலேயும் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.